Situational prisoners. சூழ்நிலை கைதிகள். How can we take control of this situation? இதுதான் நம்ம முன்னாடி இப்போ இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. சில பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த சுச்சுவேஷன் நான் எப்படி கண்ட்ரோல் எடுத்துருந்துருக்கலாம், இட் வெண்ட் அவுட் ஆஃப் மை ஹேண்ட் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான ஒரு சின்ன டிப் தான் இது. ஸோ நம்மளை சுற்றியுள்ள சூழ்நிலை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளாலேயோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாலேயோ இல்லை அந்த மதர் நேச்சராலேயோ உருவாக்கப்பட்டிருக்கு. அட் சம்டைம்ஸ் நம்ம நினைக்கிறது அந்த சுற்று உள்ள ஒரு சூழ்நிலையில் இயல்பாக நடக்கலாம், சில வழியில் நடக்காமல் போகலாம். அண்ட் சம்டைம்ஸ் அது நடக்காமல் போகிறது கூட நம்மளுக்கு நல்லதாகவே இருக்கலாம். ஸோ வி ஹேவ் டு ஃபஸ்ட் சிட் குவைட்லி அண்ட் தென் திங்க் இட் த்ரூ வெதர் நடக்கிறது வந்து நல்லதா கெட்டதா. சம்டைம்ஸ் இட் கேன் பி போத் குட் அண்ட் பேட். ஸோ நாட் ஆல்வேஸ் யூ நீட் டு டேக் சிச்சுவேஷன்ஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல். அந்த ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த நம்ம இந்த சின்ன சின்ன குறிப்புகள்லாம் கொடுக்குறோம். நம்பர் 2, ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் கண்ட்ரோல் எடுக்க விரும்புகிறீங்கன்னா you should not first blame the situation. You never blame the situation. What you have to do is you have to think it through how you can rise above the situation. When you have the tendency to rise above the situation would be under your control. உங்களை நீங்கள் மேம்படுத்தி ஒரு சாதாரண மனிதனாக இல்லாமல் ஒரு மாமனிதனாக ஆனீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலுமே உங்கள் கண்ட்ரோலில் அந்த சூழ்நிலை இருக்கும். அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்? பயிற்சிகள், நிறைய பயிற்சிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு கேன் ஸ்டார்ட் வித் செல்ஃப் எவாலுவேஷன். ஃபஸ்ட் உங்களை நீங்களே எவாலுவேட் பண்ணிக்கோங்க. உங்களை விட இந்த உலகத்தில் யாராலையும் உங்களோட ப்ளஸ், உங்களோட மைனஸ், உங்களோட போத் ப்ளஸ் அண்ட் மைனஸ், உங்களோட எந்தெந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிறப்பாக விளங்கினா கூட ஏதோ ஒரு காரணத்தினால உங்களால் சிறப்பாக அதை வந்து செயல்படுத்த முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், யூ மே ஹேவ் சம் குட் இன்டென்ஷன்ஸ், ஒரு நல்ல தாட்ஸ் இருக்கலாம், அந்த வார்த்தை வடிவமாக கூட குட் வேர்ட்ஸ் ஆல்சோ கூட நீங்கள் யூ ஹவ் ட்ரான்ஸ்மிட்டட் இட் டு சம்படி, நான் இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு. பட் ஃபார் சம் ரீசன் அதை நீங்கள் ஆக்ஷனைஸ் பண்ணாமல் இருக்கலாம். இட் மைட் நாட் ஹேவ் காட் இன் டு த ஆக்ஷன் மூவ். ஸோ அது என்ன காரணம்? இட் குட் பி லேசினஸ், இட் குட் பி பயம், ஃபியர். ஸோ இட் குட் பி யுவர் சரௌண்டிங்ஸ் ஆஸ் வெல், ஆர் இட் குட் பி லேக் ஆஃப் டைம். சம்டைம்ஸ் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு பண்ணணும்னு ஆசை தான், எனக்கு நேரம் இல்லை, எனக்கு பண்ணணும்னு ஆசை தான், என்னால் முடியுமா முடியாதான்னு எனக்கு தோணலை, அந்த ஒரு பயம். ஸோ இந்த 2-3 விஷயத்தை நீங்கள் கான்கர் பண்ணணும் மக்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இஃப் யூ திங்க் யூ டோன்ட் ஹேவ் டைம், தட் மீன்ஸ் தட் யூ ஆர் எதர் நாட் ஃபுல்லி இன்ட்ரெஸ்டட் இன் டு இட், ஆர் யூ ஆர் நாட் ஃபுல்லி கீன் இன் ஸ்கேலிங் அப் யுவர் செல்ஃப் ஆர் டூயிங் திங்ஸ் தட் யூ ஆக்சுவலி விஷ் டு டூ. சரிங்களா? People will always get time somehow for things that they would love to do. உங்களுக்கு மிக 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 பிடித்தமான விஷயத்துக்கு பண்ணுறதுக்கு எப்படி இருந்தாலும் அந்த 24 மணி நேரத்தில் ஒரு 4 நிமிடமாவது உங்களால் எடுக்க முடியும். நீங்கள் எவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஓவாக இருந்தாலும் சரி, இல்லை ஐஏஎஸ் கலெக்டராக இருந்தாலும் சரி, அவ்வளோயே நீங்கள் மோடிஜியாக இருந்தாலும் சரி, இல்லை சுந்தரம் இருந்தாலும் சரி, அந்த 4 நிமிஷம் பெரிய மேட்ரே இல்லை. பிடித்தமான விஷயத்தை இருக்குது, நீங்கள் நிச்சயமாக அதை எடுத்துப்பீங்க. சரிங்களா? ஸோ இட்ஸ் அ சைக்காலஜிக்கல் திங். ஸோ அது உங்களால் எடுக்க முடியல அப்படின்னா யூ ஹேவ் டு அனலைஸ், ரைட்? ஸோ லேசினஸ் நம்ம சொல்லிட்டோம். சுறுசுறுப்பாக இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஒரு அழகான விஷயம். என்னென்னா, இந்த உலகத்தில் சுறுசுறுப்பாக இருக்கிற எல்லா ஒரு உயிரினங்களுமே அழகாக தெரிகின்றன. ஸோ இப்போ நீங்கள் அழகாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி would want to look beautiful. அதனால தானே காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி இவ்வளோ $1 billion பிஸ்னஸ் பண்ணுது. ஸோ இஃப் யூ ரியலி வாண்ட் டு லுக் பியூட்டிஃபுல், யூ ஹேவ் டு பி ஆக்டிவ் மக்களே. நோ அதர் கோ. சரிங்களா? நீங்கள் சொல்லலாம், நான் புத்தர் மாதிரி இருக்கலாம், நான் ஜீசஸ் மாதிரி இருக்கலாம், நான் காந்தி மாதிரி இருக்கலாம். ஃபைன், புத்தர், ஜீசஸ், காந்தி, அதுக்கப்புறம் நீங்களா கூட இருக்கலாம். தட்ஸ் அகைன் அ டிஃப்ரெண்ட் பாத். ஸோ இந்த பாத்தில் you are born as a human being and you want to live as a human being, and certain people, they actually wanted to live forever, right? How do you live forever? Okay, I'll tell you. People who live forever are nothing but the people who live in the hearts of millions and millions of people, even post their demise. MJR is one. MJRக்கு சாவு இருக்குன்னு நம்ம யாராவது சொல்ல முடியுமா? He is immortal. அதே மாதிரி நிறைய மக்கள் இருக்காங்க. காமராஜர் இஸ் த நெக்ஸ்ட். கலாம் இஸ் தி, நம்ம இளைஞர்களின் எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்பிரிட் ஆஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு எடுத்தோன்னா நம்மளுக்கு ஞாபகம் வருது. யார்? கலாம், ரடன் டாட்டா. எத்தனை வயசானாலும் வயசு ஒரு தடையே இல்லை ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு நம்மளுக்கு எடுத்தோன்னா வந்து ஞாபகத்துக்கு வருது. ஒன்லி அண்ட் ஒன்லி வாத்தியார், எம்ஜிஆர். அண்ட் இப்படியும் அரசியல் பண்ணலாம் நேர்மையாக, உண்மையிலே மக்களுக்காக, தனக்கு சொந்தமாக எதுவுமே வச்சுக்கிடாமல் அப்படின்றது நம்ம ஞாபகம் வருது காமராஜர். ஸோ அப்படி நிறைய மக்கள் வந்து நம்ம கண்ணு முன்னாலே நம்ம முன்னாடி வாழ்ந்துட்டு போயிருக்காங்க மக்களே. இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க நிறைய பேர் வெளியில் தெரியாமல்.
ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்கீங்களோ அவ்வளோக்குள்ள நல்ல வார்த்தைகள் நீங்கள் பேசுவீங்க, நல்ல விதமாக அதை செயல்படுத்துவீங்க, உங்களை சுற்றி எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் உண்டாகும். சரிங்களா? ஸோ கீப் யூர் தாட்ஸ் பியூர். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். If you wanted to look beautiful, feel beautiful, if you wanted to be observed as a beautiful person on this earth by others, by everybody, by your own inner self and by the Almighty, you have to get active. ஸோ அது எப்படின்றத நீங்களே முடிவு பண்ணணும். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விதங்கள் வந்து மோட்டிவேஷன் கொடுக்கலாம். சில பேருக்கு ஒரு ஏர்லி மார்னிங் வாக் வந்து மோட்டிவேஷனாக இருக்கலாம். சில பேருக்கு வந்து ஒரு காதலிகிட்ட பேசுறது கூட மோட்டிவேஷனாக இருக்கலாம். சில பேருக்கு ஒரு நல்ல உணவு சாப்பிட்டா மோட்டிவேஷனாக இருக்கலாம். சில பேருக்கு நல்ல காற்று சுவாசா மோட்டிவேஷனாக இருக்கலாம். சில பேருக்கு நல்ல ஒரு இயற்கையான இடங்களில் போனது மோட்டிவேஷனாக இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ், இட் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஸோ உங்களோட மோட்டிவேஷன் லெவல் என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி உங்களோட லேசினஸை வந்து யூ கேன் ஓவர் கம். ஸோ லேசினஸ் ஒன்ஸ் நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஆக்ஷனைஸ் வாட் எவர் தட் யூ வாண்ட் டு இன் யோர் லைஃப். அண்ட் நம்பர் 2, ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நிறைய பேர் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு இது பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, இதை எப்படி செயல்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன், கொஞ்சம் எதாவது டிப்ஸ் கொடுங்க ஜி அப்படின்றாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. ஃபர்ஸ்ட், எடுத்தோன்னே யாருமே ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இந்த உலகத்தில் வெற்றி தோல்வி அப்படின்றது எதுவுமே கிடையாது, எல்லாமே மாயை தான். ஸோ அது எல்லாமே ஒரு பிம்பம்னு சொல்லுவாங்க இல்லையா? யுவர் சக்ஸஸ் இஸ் டிஃபைன்ட் பை அதர்ஸ், நாட் பை யூ. வேறஸ் யுவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் டிஃபைன்ட் பை யுவர் ஓன் இன்னர் செல்ஃப். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபைட் மனதில் நீங்கள் வாழ்ந்தீங்கனாலே அது ஒரு சிறப்பான வாழ்க்கை. உங்களுக்கு எப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்? when you do things that you actually want to do, when you're happy, when you be in a place that gives you happiness, right? Peace of mind, happiness, and when you associate yourself with people whom you love, right? So இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ அப்படி இருக்க தருணத்தில் இந்த பயத்தை நீங்கள் எப்படி கான்கோர் பண்ணலாம்? how to overcome fear? To slowly first conquer your own inner self. First act brave. Slowly what happens when you start acting as brave individual, you will actually tend to become brave. It's all through practice மக்களே. Certain people சொல்கிறாங்க இது அந்த ஜீனில் வரும். of course I agree. genetic factor வந்து it's beyond the comprehension level of science, but beyond gene வந்து நிறைய விஷயம் இருக்குது. through practice, முயற்சி திருவினை ஆக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளுவரே சொல்கிறாரு. முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும். ஸோ உலக மகளிர் தினமான இன்னைக்கு நம்ம முயற்சிங்கிற ஒரு வெப்பனையும் தன்னம்பிக்கைன்றது இன்னொரு வெப்பனையும் எடுத்து பயத்தை வந்து கான்கர் பண்ணுறோம். லெட் அஸ் கான்கர் ஃபியர். அண்ட் அஃப்கோர்ஸ் மக்களே, லக்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, ஃபார்ச்சூன். அண்ட் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். ஒன்ஸ் யூ கான்கர் யுவர் ஃபியர், லக் உங்கள் கிட்ட தான் வரும். ஸோ அதனால் தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. பயம் வந்து தன்னால் உங்களை விட்டு ஓடிப்படும். பாஷாவில் தலைவர் சொல்கிற மாதிரி தான், வாழ்க்கையில் பயப்படலாம், ஆனால் பயமே வாழ்க்கை அடையக்கூடாது. ஸோ நிறைய தலைவர்கள் பற்றி நம்ம பேசணும். இன்னும் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம சீக்கிரமே பேசுவோம். ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் கான்கரிங் யுவர் ஃப்ரேயர் அண்ட் யுவர் சோ கால் லேசினஸ், திங்ஸ் வில் ஃபால் இன் யுவர் பிளேஸ் அண்ட் சிச்சுவேஷன் வுட் கம் அண்டர் யுவர் கண்ட்ரோல். சரிங்களா? ஸோ திங்க் வெல், டூ வெல், பிளான் வெல், ஆக்ட் வெல். அண்ட் ஒன்ஸ் யூ பிகம் எ மாமனிதர், எந்த சிச்சுவேஷனும் நம்மளுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி தான். ஓகே, டேக் கேர் மக்களே.